அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். ஆடி மாப்பிள்ளையை தேடி பிடி என்ற பழமொழியே உள்ளது. சேலம், ஈரோடு போன்ற பகுதிகளில் ஆடி மாதம் 1ஆம் தேதி புதுமண தம்பதிகளுக்கு தலை தீபாவளி போல தலையாடி கொண்டாடும் பழக்கம் இருக்கிறது. மகளுக்கும் மருமகனுக்கும் தலையாடி விருந்து கொடுப்பது பழக்கமாகும். மழை காலத்தின் துவக்கமாக இருக்கும் ஆடி மாதத்தின் முதல் நாளே ஆடி பண்டிகை என்று கோலாகலமாக கொண்டாடப்படும். மாதம் முழுவதுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம் என்று களை கட்டும். குறிப்பாக ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி பூரம் என்று முதல் நாள் தொடங்கி ஆடி இறுதி நாள் வரை எல்லா நாளும் பரபரப்பாகவே இருக்கும். ஆடி 1 எப்போது வருகிறது? ஆடி பண்டிகைக்கு ஆடி மாத பிறப்பு அன்று என்ன செய்ய வேண்டும்? வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதம் ஜூலை 17, 2024 புதன்கிழமை அன்று பிறக்கிறது. ஆகஸ்ட் 16 வெள்ளிக்கிழமை அன்று முடிகிறது. ஆடி பிறப்பு புதன்கிழமை ஏகாதேசி நாளன்று வருகிறது. ஆடி பண்டிகைக்கு அம்மனை வீட்டுக்கு அழைப்பதோடு பெருமாளுக்கு உரிய ஏகாதேசியின் புதன்கிழமையும் இணைந்து வருவது மிக விசேஷமாகும். எந்த விசேஷமாக இருந்தாலும் விசேஷ நாள் அன்று வீட்டை துடைப்பது, சுத்தம் செய்வது கூடாது. எனவே ஆடி பண்டிகைக்கு முதல் நாள் அல்லது ஓரிரு நாட்களுக்கு முன்பே வீட்டம் சுத்தம் செய்து கொள்ளுங்க. ஆடி பண்டிகைக்கு முதல் நாள் செவ்வாய்க்கிழமை அன்று நிலைப்படியில் மஞ்சள் குங்குமம் தடவி மாவிலை தோரணமும் வேப்பிலையும் கட்டலாம். புதன்கிழமை காலை வீட்டு வாசல்ல பெரிய கோலம் போடுங்க. பூஜை அறையை சுத்தம் செய்து படங்களுக்கு பூக்களால் அலங்காரம் செய்யுங்க. ஆடி மாதம் பெரும்பாலானவர்கள் தங்கள் குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு செல்வார்கள். வெவ்வேறு ஊரில் வசிப்பவர்கள் கூட ஒன்று சேர்ந்து வழிபாடு செய்யும் பழக்கம் இருப்பதால் ஆடி மாத பிறப்பன்று காலையில் விளக்கு ஏற்றிய பிறகு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு குலதெய்வத்தை காணிக்கையாக 1 ரூபாயோ அல்லது தங்களால் இயன்ற தொகையை மஞ்சள் துணியில முடிந்து வைத்து கொள்ளுங்க. குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போது அதை பிரார்த்தனை உண்டியல்ல சேர்த்து விடுங்க. அம்பாளுக்கு அல்லது அம்மன் படங்களுக்கு மல்லி, முல்லை, ரோஜா பூக்களை மாலைகளாக சாற்றி விளக்கேற்றி மனதார வேண்டிக் கொள்ளுங்க. இது போன்ற விசேஷ நாட்கள்ல வெல்லம், தேங்காய் சேர்க்கப்பட்ட பருப்பு பாயாசம் செய்வது வழக்கம். இது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது மற்றும் அம்பாளுக்கு உகந்த நெய்வேத்தியங்களில் ஒன்றாகும். கற்கண்டு, தேங்காய், பூ, பழம், வெற்றிலை பாக்கு, நாணயங்கள், இனிப்புகள், பழங்கள், வெல்லம் உள்ளிட்டவை வைத்து அம்பாளுக்கு பூஜை செய்யுங்க. லலிதா சகஸ்ரநாமம், அபிராமி அந்தாதி போன்ற கவசங்களை கூறலாம் அல்லது கேட்கலாம். புதன்கிழமை ஆடிப்பிறப்பு வருவதால் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்வது, துளசி பூஜை செய்வது மிக சிறப்பாகும். காலை மாலை தவறாமல் விளக்கேற்றி கற்கண்டு, சர்க்கரை, வெல்லம் என்று ஏதேனும் ஒரு இனிப்பை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யுங்க. இதுபோல வழிபாடு செய்து முழு நம்பிக்கையுடன் உங்க பிரார்த்தனைகளை வையுங்க. நிச்சயமாக அந்த அம்பாள் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு செவி கொடுத்து உங்களை நலமுடன், வளமுடன், ஆரோக்கியமாக, நீண்ட ஆயுளுடன் வாழ அருள் புரிவாள். வாழ்க வளமுடன், நலமுடன் அனைவரும். நன்றி.